ராசி மிதுன லக்னக்காரங்க எப்படி இருக்குது இந்த ஏப்ரல் மாதம்? குரு பகவான் உங்கள் வீட்டிலே தான் இருக்கார். சூப்பராக இருக்குது. டைமெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரிங்களா? அப்போவும் சிலது வந்து நம்ம கேட்போம், வேறு என்னென்னலாம் நல்லதுன்னா என்னென்ன கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்குங்க. ஆனால் அதை ட்ரை பண்ணோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் கல்யாணம் ஆகணும் நீங்களே ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்டாங்க. ட்ரை பண்ணோம்ல. எனக்கு ஒரு பையன் கேட்டிருந்தான், நான் எப்படி பார்க்காம இருக்கோம், உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கப்பா, என்ன வீட்டுக்கு ப்ரொப்போசல் வருதா? வருது சார். நீ போறியான்னா நானாக போகலை சார், பார்த்துக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. வருது, ஆனால் நீ ஏன் ட்ரை பண்ணலன்னா அது எப்படி நடக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விண்டோ வரும். சரிங்களா? இன்னொன்று, உங்களுக்கு சில பேருக்கு வந்து இப்போ 90s கிட்ஸ் நம்மளுக்கு 80s கிட்ஸ்லேயே ஒன்று நிறைய பேர் பெண்டிங்கே இருக்காங்க கல்யாணம் ஆகாமல். ஏதாவது 1 2 3 ஏதாவது ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக கல்யாணம் இருக்கும். கல்யாணத்துக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? இன்னொன்று மிதுன ராசிக்காரங்க லக்னக்காரங்க நிறைய பேர் அந்த லவ் மேரேஜ்லாம் அமையதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஏஜுக்கு மேலே பண்ணிக்கலாம், நான் வேலையில் செட்டில் ஆகிட்டு வீடு வாங்கிட்ட பிறகுலாம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ வேணால் பண்ணிக்கலாங்க. இப்போ இருக்கிற உடல்நிலைக்கு நீங்கள் இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இல்லை லிட்டரலாக ஊருக்கு ஒரு IVF சென்டர் வந்துடுச்சு. சரிங்களா? அதனால் ஏஜ் இருக்கும் போதே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போவே 2K கிட்ஸ்லேயே நிறைய பேருக்கு உங்களுக்கு மிதுனம் ராசி லக்னம்ல இருந்தால் கல்யாணத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். எர்லி 20s இருந்தீங்கன்னா கூட தாராளமாக பண்ணிக்கோங்க. டைம் சூப்பராக இருக்குது. லவ்வாக இருந்தால் வீட்டில் சொல்லி நீங்கள் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்னா எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மி. எதிரிகள் அப்படின்னா உள்ளே புந்து குழப்பறவங்களுடைய தொல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இருக்க டைமுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல லவ் பண்ணுறவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். எல்லாத்த விட பெரிய விஷயம் தான் நம்ம சொந்தக்காரை கன்வின்ஸ் பண்ணுறது. இல்லை புதுசாக யாராவது சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்கள இது பண்ணுறது தான். அவங்களோட தொல்லைலாம் பெருசாக இருக்காது இந்த டைமில். ஸோ நீங்கள் இது வந்து பக்காவான டைம். தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு எதுனா கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா, ஏதாவது உடல் உபாதைகள் எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் கூட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கடன்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நிறைய அடைச்சி வந்திருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது சூப்பரான டைம். கல்யாணம் பண்ணலாம். மேரேஜ் ஆனவங்க எதனா மகப்பேறு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். டைம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒன்று. உங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் அப்படின்னு வந்ததுன்னா மோஸ்ட்லி ஸ்கின் அலர்ஜி வரும். மிதுன ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேவே பண்ண மாட்டாங்க, ட்ரிம்மே பண்ணிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு பிளேடு பட்டாலே ஸ்கின் ஒரு மாதிரி ஆகும் சார் அப்படின்வாங்க. அந்த ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த புளிலாம் ரொம்ப அவங்களுக்கு ஒத்துக்காது. புளி குழம்பு எல்லாம் ஒத்துக்காது பெருசாக. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இந்த கருவாடுலாம் பெருசாக ஒத்துக்காது. ஸோ அந்த உடல்நிலை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உடல்நிலை சார்ந்த இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். கடன் பிரச்சனைகள் எதனா இருந்தால் அதுவும் கம்மியாகிடும். வேலையில் யாராவது இருந்தால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கே இப்போ ஆஃபீஸில் தெரியும், ப்ரமோஷன் பற்றி பேசும்போது உங்கள் பேர் ரொம்ப அடிபடும்னா அவங்கள பற்றி நிறைய பேசுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சூப்பரான டைம். யாருக்காவது கிடைக்கிற நிலமையில் இருந்தால் தாராளமாக நீங்கள் கன்சல்டிங் எடுங்க. சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு சில தானியங்கள்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிதுன ராசி லக்னம் புதன் வீடு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பச்சை பயிரெலாம் ஒர்க் ஆகும். இந்த பச்சை பயிரெலாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா செம எனர்ஜியாக இருக்கும். அதாவது நம்ம கோவில் கலசத்தங்களில் பார்க்குறீங்களா, விதைகள் வச்சுருப்போம். சாமியை வந்து அந்த பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணுவோம். அப்பவும் கீழே நவதானியங்கள்லாம் நம்ம கொட்டுவோம். பூமி பூஜை பண்ணும்போது கொட்டுவோம். இதுக்கு அது வந்து ஒரு தானியமும் ஒரு கிரகம். இப்போ கோவிலுக்கே நம்ம அதை வைக்கும் போது அவ்வளோ நல்லதுன்னா அது நம்ம உடம்புல வச்சுக்கும் போது எவ்வளோ நல்லது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சாதகமாக கிளிக் பண்ணுறதுக்கு ப்ரமோஷன் வர மாதிரி இருக்குது. எதனா தடங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் கையில் வச்சுக்கும் போது ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பண்ணுங்க. பச்சை பயிர் இருந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். பொதுவாக மிதுனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். உங்கள் கிரகநிலை வச்சு ஒன்றும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பக்காவாக இருக்கும். இது இன்னொன்று, இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைனாலும் தாராளமாக யாருன்னா வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படியும் கையில் வந்து கண்டிப்பாக பணம் வருங்க. நிறைய எப்படி நல்ல பணம் வசதி இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக
நீங்கள் எப்படி இப்போ ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் ட்ராவலும் பண்ணிகிட்ருப்பீங்க. கடைசி ஒரு 2-3 மாதத்துலலாம் பார்த்தா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. பண்ணலன்னா இப்போ ட்ராவல் பண்ணுங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னொன்று, இந்த டைம் ட்ராவல் பண்ணும்போது சந்தோஷம் அதிகரிக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த டைமில் கல்யாணம் பண்ணுங்கம்மா நேரம் நல்லாயிருக்கு, இந்த டைம் வெளியூர் போங்க இல்லை வெளிநாடு போங்க நேரம் நல்லா இருக்குன்றாங்கல்ல. இது இதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நல்ல நேரம் கண்டுபிடிக்கலாம். இதே தான் இப்போ நீங்கள் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். தாராளமாக போய்ட்டு வாங்க. அதுவும் நீங்கள் எதுனா ஃப்ளைட்டு ட்ராவல் போகிற மாதிரியும் இல்லை உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க, மலைகள் இல்லை இது கடல் நிலை, கடல் சார்ந்த இடம், அதை தாண்டி வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஊட்டியே போகிறீங்கன்னா கூட அந்த புல்வெளி பொட்டானிக்கல் கார்டன்லாம் இருக்குல்ல, அந்தமாதிரி கிராஸ் லேண்ட் இருக்கிற இடமா போங்க. அந்த இடத்துல சந்தோஷங்கள் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று, நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணுவீங்கள்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படிக்கிற குழந்தைங்க, இப்போ எக்ஸாம்ஸ் நிறைய வருதாலும் நான் படிக்கிற குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்கிறேன், புதன் நீங்கள் எப்படி நல்லா படிப்பீங்க, நல்லா ரேங்க் எடுப்பீங்க. என்னென்னா கடைசி நேரத்தில் எப்படின்னா ஏதோ ஒரு விதமான குழப்பம் வந்துடும். முயற்சி நைட்டு படிச்சுட்டு தூங்குடா காலையில் எக்ஸாம் இருக்குன்னுவாங்க. நம்ம இல்லை நான் சீக்கிரம் எழுந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துருவோம், லேட்டாக எழுந்துப்போம், நமக்கு நம்மளே ஆப்பு வச்சுப்போம். இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். அதிலிருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா சூப்பர். எப்படி வெளியே வருது? காலையில் எழுந்து படிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, வேணாம், இப்போவே முடிச்சு வச்சுருவோம். நம்ம நல்லா படிப்போம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். பட் போர்டு எக்ஸாம் போகிறவங்களாம் நீங்கள் ஒரே பாடத்தில் நிறைய தடவை படிப்போம். சரிங்களா? நல்ல ப்ராக்டிஸ் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நைட்டு உட்காந்து முடிச்சிட்டிங்கன்னா, அந்த நைட்டு உட்காருதுன்றதை விட அந்தந்த வேலையை நீங்கள் அப்போவே முடிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இந்த ஒரு லூப் ஹோல்னுவாங்க, இப்படி தான் கிரகம் வேலை செய்யும். அந்த லூப் ஹோல்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இன்னொன்று, பெரியவங்களுக்கு கம்யூனிகேஷன் இஷ்யூ வரும். ஆஃபீஸில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, எதிர்க்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, நீங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கிட்டேயோ நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க வேறு ஒன்று புரிஞ்சுப்பாங்க. கம்யூனிகேஷன் இஷ்யூ. இது முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது புதனை நல்லா வலுப்படுத்தும். உங்களுடைய கம்யூனிகேஷனை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். இது ஒன்று. நீங்கள் தெய்வ வழிபாடுகள் இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பாமா ருக்மிணியோட வச்சு வழிபடுங்க. அதாவது கிருஷ்ணரை ராதையோடு வழிபடுறதும், கிருஷ்ணரை தனியாக வழிபடுறதுக்கும், கிருஷ்ணரை பாமா ருக்மிணியோட வச்சு வழிபடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதாவது நீங்கள் வேண்டும் போது அந்த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வேண்டது தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் அதை வச்சு பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். பெருமாள் வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. இப்போ இது எடுக்கிறது புதன்கிழமை காலையில் பார்த்தா ஃப்ரெண்டு ஒரு திருப்பதியில் இருக்கான், கரெக்டாக ஒரு ஃபோட்டோ அமைச்சான் என்டரிங் திருப்பதின்ட்டு. அதிலே தான் இவங்களுக்கு சொல்கிறேன், பெருமாள் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். திருவாதிரையில் இருந்தீங்கன்னா நடராஜர், சிவபெருமான், அந்த நடராஜர் கோலம் ஒன்றும் நல்லாயிருக்கும். வில்வம், துளசி, பெருமாள் அந்த துளசி, சிவன் அந்த வில்வம் கொடுத்து வழிபடுங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சுபிக்ஷமான மாதமாக அமையும்.